அனைவருக்கும் வணக்கம். 2011-2012 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து ரியல் அனாலிசிஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். டிஃபைன் f of x equal to 1 by x 0 less than x less than or equal to 1. Then option A, f is continuous on closed 0 1. Option B, f is continuous on open 0 closed 1. Option C, f is continuous on the real line. Option D, f is not continuous at any point of open 0 closed 1. இந்த நாலில் வந்து எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம சொல்லணும். ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f of x equal to 1 by x கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நான் ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கிறேன். f of x equal to 1 by x 0 less than x less than or equal to 1. இதான் வந்து given ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போதே தெரியுது, நம்ம வந்து xக்கு 0 கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் வந்து 0ல நாட் டிஃபைன்ட் ஆகுது. ஏன்னா இங்கே 0 கொடுக்கும்போது 1 by 0 நாட் டிஃபைன்டு இல்லைங்களா. அப்போ f is not defined at x equal to 0. x equal to 0ல ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்டு. அப்போ ஃபங்க்ஷன் வந்து x equal to 0ல நாட் டிஃபைன்டுன்னும் போது கண்டிப்பாக கண்டினியூட்டி பற்றி நம்ம அங்கே பேசவே முடியாது. therefore f is not continuous at x equal to 0. அப்போ x equal to 0ல இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of x equal to 1 by x என்றது நாட் கண்டினியூஸ்னு கிளியராக தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்ததா also f is defined at any point. f is defined at any point in open 0 closed 1. இந்த இடைவெளியில் இருக்கிற எந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த இடைவெளியில் வந்து 0 கிடையாது, ரைட். அப்போ இந்த இடைவெளியில் இருக்கிற எந்த ஒரு வேல்யூ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாலும் ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது டிஃபைன்ட் ஆகும். ஃபங்க்ஷன் வந்து இந்த இடைவெளியில் கண்டிப்பாக டிஃபைன்ட் ஆகும். சரி, டிஃபைன்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. கண்டினியூட்டி பற்றி நம்ம இங்கே செக் பண்ணி ஆகணும். இந்த இடைவெளியில் இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் வந்து ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா டிஃபைன்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, கண்டினியூட்டியை உடனே நம்ம செக் பண்ண போகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்பிட்டரியாக இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். லெட் a belongs to open 0 closed 1. ஆர்பிட்டரியாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த இடைவெளியில் இந்த பாயிண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த பாயிண்டில் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். லிமிட் x goes to a f of x equal to என்னன்னு பார்க்குறேன். லிமிட் x goes to a f of x என்ன 1 by x கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதை நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போது எக்ஸுக்கு வந்து a கொடுக்குறேன், லிமிட் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ உங்கள் எக்ஸுக்கு a கொடுத்தா இங்கே 1 by a வரும். இந்த 1 by aன்றது என்னது, f of a தான் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், f of x equal to 1 by xன்னு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் இது. இதுக்குள்ளே நம்ம a கொடுக்குறோம், எக்ஸுக்கு a கொடுக்கும்போது 1 by aன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 1 by aன்றது வேறு ஒன்றும் இல்லை, f of a தான். அந்த 1 by aக்கு நான் f of aன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இது எதனோட லிமிட் வேல்யூ, லிமிட் x goes to a f of x equal to f of a. அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, எக்ஸோட வேல்யூ வந்து x வந்து ஏவை நெருங்க நெருங்க f of x வந்து f of ஏவை நெருங்கும். x வந்து a பாயிண்ட்டை நெருங்க நெருங்க f of x வந்து f of ஏங்கிற பாயிண்ட்டை நெருங்கும். அதான் வந்து இதுக்கு மீனிங். அதாவது இதுதான் கண்டினியூட்டியோட டெஃபினிஷனே, ரைட். இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், therefore by definition of continuity f is continuous at x equal to a, right. ஃபங்க்ஷன் f of x இருக்கு இல்லையா, இது வந்து ஏங்கிற பாயிண்டில்
கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த லிமிட் வேல்யூ இந்த மாதிரி இருந்ததுன்னா, அதாவது ஃபங்க்ஷனுக்கு இந்த பாயிண்டில் லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த பாயிண்டில் எஃபோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும், அந்த லிமிட் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏன்னு சொல்லிடலாம். இந்த ஏங்கிற பாயிண்ட் நான் ஆர்பிட்டரி பாயிண்ட் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த இடைவெளியில் எந்த ஒரு பாயிண்டாகவும், இந்த ஏன்ற பாயிண்ட் இந்த இடைவெளியில் எந்த ஒரு பாயிண்டாகவும் இருக்கலாம், மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆர்பிட்டரி பாயிண்ட்ன்றதுனால இந்த இடைவெளியில் எந்த ஒரு பாயிண்ட் ஆனாலும் அது இருக்கலாம்ன்றதுனால ஹோல் இன்டர்வலுக்கே நான் என்னன்னு சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். Therefore, f is continuous on open 0 closed 1. எதனால? Point A is arbitrary. அதனால since A is arbitrary, f is continuous on open 0 closed 1. Right? இவ்வளவுதான். இப்போ இது எத்தனாவது ஆப்ஷன் பாருங்க, f is continuous on open 0 closed 1. Option B. Right? F is continuous on open 0 closed 1. நம்ம ஆப்ஷன் A சூஸ் பண்ணக்கூடாது. F is continuous on closed 0 closed 1 கொடுத்துருக்காங்க. 0ல வந்து ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, கண்டினியூஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இதை நம்ம சூஸ் பண்ணவே கூடாது. ரைட்? ஹோல் ஆர்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் கிடையாது. F is not continuous at any point of open 0 closed 1 சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸாக இருக்கு நம்ம ப்ரூஃபே பண்ணிட்டோம், நாட் கண்டினியூஸ்ன்றது தவறு. இப்போ இதுக்கு கரெக்டான மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் வந்து பி தான். எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஓப்பன் 0 க்ளோஸ்டு 1. ரைட்? ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் 0 டிஃபைன்டான்னு பார்க்குறோம், டிஃபைன்ட் ஆகலை. ஸோ அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸாக இருக்காதுன்னு சொல்லிடுறோம். ஓப்பன் 0 க்ளோஸ்டு 1ல ஃபங்க்ஷன் டிஃபைன்டாக இருக்கு. இப்போ கண்டினியூஸாக செக் பண்ணுறதுக்கு ஆர்பிட்டரியாக அதில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்குறோம், அது எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, அது ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏவா இருக்கு. ஸோ இது என்னன்னா டெஃபினிஷன் ஆஃப் கண்டினியூட்டி தான் அது அட் ஏல. அப்போ பை டெஃபினிஷன் ஆஃப் கண்டினியூட்டி எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிடலாம். சின்ஸ் ஏ இஸ் ஆர்பிட்டரி பாயிண்ட், எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஓப்பன் 0 க்ளோஸ்டு 1 சொல்லிடுறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்க போகிறது 2005-2006 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். த ரீமான் ஸ்டெயில்ஜஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எ கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா ஆன் க்ளோஸ்ட் ஏ கமா பி இஸ் ஆப்ஷன் ஏ லெஸ் தென் 0, ஆப்ஷன் பி கிரேட்டர் தென் 0, ஆப்ஷன் சி ஈக்குவல் டு 0, ஆப்ஷன் டி இன்ஃபைனைட். இந்த 4 எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம சொல்லணும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ரீமான் ஸ்டெயில்ஜஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எ கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா ஆன் க்ளோஸ்ட் ஏ கமா பி என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல ரீமான் ஸ்டெயில்ஜஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு கிவன் ஆல்ஃபா ஓவர் க்ளோஸ்ட் ஏ கமா பின்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை யூஸ் பண்ணி நாம டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம், இது சொல்யூஷன் சொல்லிடலாம். ஒரு இன்டெக்ரல் வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க நம்ம கிட்ட, அதை சொல்லிடுறோம் பாருங்க. த ரீமான் ஸ்டெயில்ஜஸ் integral of f with respect to alpha over closed a comma b is given by integral a to b f of x t of alpha x. இப்படி தான் டிஃபைன் பண்றாங்க. ரீமான் ஸ்டெயில்ஜஸ் இன்டெக்ரல் ஆஃப் f with respect to alpha over closed a comma b. இப்படி தான் வந்து இந்த இன்டெக்ரல் தான் நம்ம ரீமான் ஸ்டெயில்ஜஸ் இன்டெக்ரல் ஆஃப் f with respect to alpha over closed a comma b நம்ம சொல்வோம். இங்க where d of alpha x, இந்த d of alpha x இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா alpha dash of x into dx. d of alpha x is equal to alpha dash of x into dx. ஓகே, இப்போ நம்ம கிட்ட கேட்டது இந்த இன்டெக்ரல் வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் இங்க ஆல்பா வந்து கான்ஸ்டன்ட் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, with respect to a constant alpha. ஸோ இங்க வந்து
ஆல்ஃபா வந்து எப்படிப்பட்டதுன்னு டெஃபினிஷனில் சொல்லல, பட் கொஷினில் ஆல்ஃபா எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக ஆல்ஃபாவுக்கு ரீமான் ஸ்டெயின்லிஸ் இன்டெக்ரல் இதான், ரைட். கொஷினில் நமக்கு ஆல்ஃபாவை கான்ஸ்டன்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட். கொஷினில் கான்ஸ்டன்ட் அவங்க சொன்னதுனால நம்ம ஆல்ஃபா கான்ஸ்டன்ட் எடுத்துக்க போகிறோம். ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட் ஆன் closed a comma b. That is alpha x is equal to constant c for every x in closed interval a comma b. Alpha x நான் எடுத்துக்கிறேன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அது ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு நான் எடுத்துக்கிறேன் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் க்ளோஸ்டு ஏ கமா பி. சரி, இப்போ நம்ம ஆல்ஃபா டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் சொல்லுங்கள். இது நமக்கு தேவைப்படுது, கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் க்ளோஸ்டு ஏ கமா பி. அவங்க ஆல்ஃபா எக்ஸாக கான்ஸ்டன்ட் சொன்னதுனால நான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சேன், 0 வந்துருச்சு. இப்போ ஆல்ஃபா டேஷ் ஆஃப் எக்ஸ் 0. இப்போ நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்ன? ரீமான் ஸ்டெயின்லிஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா, இதான் கேட்டிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ஃபா டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இப்படி எழுதிக்கலாம் இல்லைங்களா? இங்கே பாருங்க, டி ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் ஆல்ஃபா டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை இப்படி எழுதிக்கிட்டேன், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஈக்குவல் டு ஏ டு பி இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். ஆல்ஃபா டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஃபுல்லாகவே இங்கே ஆல்ஃபா டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 ஆனதுனால ஃபுல்லாகவே எல்லாமே வந்து 0 ஆகிடும். 0 இன்ட்டு எனிதிங் 0. இப்போ நமக்கு ரீமான் ஸ்டெயின்லிஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா, கிவன் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு, ரைட். ஈக்குவல் டு 0, நாட் லெஸ் தென் 0, கிரேட்டர் தென் 0, இன்ஃபைனைட்லாம் கிடையாது. ஈக்குவல் டு 0 வந்திருக்கு கரெக்டாக. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து கரெக்ட். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்க போகிறது 2005-2006 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். A suitable point C of Rolle's theorem for the function f of x equal to x minus a into b minus x, a less than or equal to x less than or equal to b. Option A, b minus a by 2. Option B, a minus b by 2. Option C, a plus b by 2. Option D, 2 into b minus a. இந்த 4 ஆப்ஷன் வந்து எது மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் நம்ம சொல்லணும். என்ன கண்டுபிடிக்கணும்? A suitable point C of Rolle's theorem for the function f of x equal to x minus a into b minus x. இந்த ஃபங்க்ஷனுடைய ரோலின் கான்ஸ்டன்ட் சொல்லணும். ஓகே, முதல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து ரோலின் தியரமுக்கு தேவையான எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி முதல்ல ரோலின் தியரம்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது? ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தலாம். இஃப் f is continuous on closed a comma b and f is differentiable in open a comma b and f of a equal to f of b, then there exists a point C in open a comma b such that f dash of c equal to 0. இதான் வந்து ரோல்ஸ் தியரம். இதை நீங்கள் படித்து மைண்டில் வச்சுக்கோங்க. if f is continuous on closed a comma b and f is differentiable in open a comma b and f of a equal to f of b, then there exists a point C in open a comma b such that f dash of c equal to 0. ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எது ஆனாலும் இருக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் வந்து closed a comma b கொடுக்கப்பட்ட மூடிய இடைவெளியில் closed a comma b ல கண்டினியூஸாக இருக்கணும். அதே போல் ஓப்பன் a comma b ல அதே ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். அதே இன்டர்வலில் அதே ஃபங்க்ஷனு ஓப்பன் இன்டர்வலில்
டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும், ரைட்? கூடுதலாக f of a equal to f of b ன்னு இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் a, b இருக்கணும். ரெண்டாவது f வந்து டிஃபரன்ஷியபிள் இன் ஓப்பன் a, b இருக்கணும். f of a equal to f of b இருக்கணும். இந்த மூணாவும் இந்த ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா then there exists a point c. நம்மளால a, bன்ற ஓப்பன் இன்டர்வல் இருந்து ஒரு பாயிண்ட் c சொல்ல முடியும் such that f dash of c equal to 0 வர மாதிரி. ஓகே, இப்போ இந்த மூணாவும் கொடுத்துருக்கிற கொஷினில் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்க, f of x equal to x minus a into b minus x. இது வந்து ஒரு பாலினாமியல் இல்லையா? டிகிரி 2 உடைய ஒரு பாலினாமியல். கண்டிப்பாக இது வந்து கண்டினியூஸாக இருக்கும், கண்டிப்பாக இது வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கும் இல்லையா? அப்போ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. f of a பார்த்தோம்னா இங்கே a கொடுக்கும்போது a minus a 0 ஆகிடும், ஃபுல்லாகவே 0 ஆகிடும். b கொடுக்கும்போதும் இங்கே எக்ஸுக்கு b கொடுத்தோம்னா இங்கே b minus b 0 ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். இப்போ f of a கொடுத்தாலும் 0 வருது, f of b கொடுத்தாலும் 0 வருது. ஸோ f of a equal to f of b ஆகிடுச்சு. தேர்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. f of a equal to f of b equal to 0 வருது இந்த கொஷினுக்கு. அப்போ மூணு கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதுனால therefore there exists a point c in open a, b such that f dash of c equal to 0. அந்த c நம்ம இப்போ சொல்லணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் ரோலின் கான்ஸ்டன்ட். அந்த ரோலின் கான்ஸ்டன்ட் இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு நம்ம சொல்லணும். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். f of x equal to x minus a b minus x இல்லைங்களா? a less than or equal to x less than or equal to b. பாருங்க, f is continuous இல்லைங்களா? பாலினாமியல் இது கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் a, b. கொடுத்துருக்கிற இன்டர்வல் இதுதான். அவங்க கொஷின் எது வேணாலும் மாற்றி கொடுக்கலாம், இன்டர்வலை அதை தான் போட்டுக்கணும். ஸோ கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் a, bன்னு தெரிஞ்சு போச்சு. இது பாலினாமியல்ன்றதுனால கண்டிப்பாக டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். f is differentiable in open a, b. கண்டிப்பாக டிஃபரன்ஷியபிளாக இருக்கும் இந்த ஓப்பன் a, bல. கூடவே f of a பார்த்தேன், f of bயும் பார்த்தேன், ரெண்டுமே ஈக்குவல் டு 0 வருது. இப்போ மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கிவன் ஃபங்க்ஷன் பை ரோல்ஸ் தியரம். ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது? இந்த மூணாவும் கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா இந்த இடைவெளியில் இருந்ததுன்னா பை ரோல்ஸ் தியரம் there exists c, a point c in open a, b such that f dash of c equal to 0. f dash of c 0 வர மாதிரி ஒரு c என்னால் இந்த ஓப்பன் இன்டர்வல் a, bலேருந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோல்ஸ் தியரம் சொல்லுது. அதுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். f of x என்ன? f of x equal to x minus a into b minus x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது f dash of x equal to இது uv. d of uv என்ன? uv dash plus v u dash இல்லைங்களா? இதை uன்னு எடுத்துக்கங்க, இதை vன்னு எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் x minus a அப்படி இருக்கட்டும். v டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். v dash பண்ணும்போது என்ன ஆகும்? -1 வரும். இது 0 ஆகிடும். மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும். ஸோ -1 ப்ளஸ் இப்போ b minus x அப்படியே வச்சுக்கிறோம், v அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், v அப்படியே வச்சுக்கிறோம், u டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். u வந்து x minus a-ன்றதுனால x டிஃபரன்ஷியேட் பண்ண 1, a டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ 1 minus 0 1. அப்போ 1 into b minus x 1 b minus x. இங்கே வேணால் 1 கூட போட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் f dash of x equal to இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிடும். a minus x ப்ளஸ் b minus x இப்படி ஆகிடும், ரைட்? இதுதான் f dash of x. இப்போ f dash of c எனக்கு தேவைப்படுது, அதை கண்டுபிடிச்சிக்கங்க. இங்கே xக்கு c கொடுக்கும்போது என்னாகும்? f dashல f dash of c equal to a minus c ப்ளஸ் b minus c இப்படி ஆகிடும், ரைட்? இப்போ நான் வந்து c கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? லெட் c கண்டுபிடிக்கணும்னா let f dash of c equal to 0. f dash of c என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a minus c plus b minus c equal to 0 இல்லைங்களா? அங்கே பாருங்க, f dash of c கண்டுபிடிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், இப்படி கிடைக்குது. இதில் எக்ஸுக்கு பாயிண்ட் c கொடுக்குறேன், கொடுக்கும்போது இப்படி எனக்கு மாறி இருக்கு. ஏன் இதை நான் கண்டுபிடிச்சேன்னா அப்போ தான் இந்த f dash of c இல்லை, f dash of c equal to 0ன்னு போட்டு இந்த c கண்டுபிடிக்கும் போது இங்கே f dash of c தேவைப்படுது. இங்கே போட்டு அந்த c பிடிக்கிறதுக்காக தான் நான் அந்த டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி, ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி c பாயிண்ட்டை கொடுத்து
கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுறோம் பாருங்க. f dash of c வந்து a minus c plus b minus c equal to 0. சரி, இப்போ இங்க பாருங்க a plus b இது மட்டும் இப்படியே வச்சுக்கோங்க. இங்க minus c minus c, ஸோ minus 2c ஆயிடும். ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். minus c minus c minus 2c. இப்போ minus 2c அந்த பக்கம் எடுத்து போயிடுங்க. அப்போ a plus b equal to 2c, ரைட்? அப்போ c என்ன வரும் சொல்லுங்க? c equal to a plus b by 2. இந்த 2 அங்கே எடுத்துட்டு வந்து டிவைட் ஆயிடும். இப்போ a plus b by 2 வந்து ஓப்பன் இன்டர்வல் a, b ல இருக்குமா? ஏன்னா நம்ம இதுல இருந்து தான் c என்ற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது இருக்கா பாருங்க. a plus b by 2ன்றது abன்ற இந்த இன்டர்வலோட மிட் பாயிண்ட் இல்லைங்களா? கண்டிப்பாக நடுவில் இருக்கும். ஸோ cன்றது இதுதான். நம்மளால ஒரு பாயிண்ட் c கண்டுபிடிக்க முடியுது such that f dash of c equal to 0. f dash of c 0 ஆகிற மாதிரி என்னால் ஒரு c கண்டுபிடிக்க முடியுது. அந்த c வந்து கண்டிப்பாக ஓப்பன் இன்டர்வல் a, b ல இருக்கு. அந்த c வேல்யூனா a plus b by 2. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டாங்க? இந்த c தான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, ஆப்ஷன் C, a plus b by 2, right? A suitable point C of Rolle's theorem. இந்த C வேற ஒன்றும் இல்லை, a plus b by 2 தான். நீங்கள் ஆப்ஷன் C தான் ஷேர் பண்ணணும். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டேன். கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் a, b ன்னு பார்த்தேன். டிஃபரன்ஷியபிள் இன் ஓப்பன் a, b ன்னு பார்த்தேன், இருக்கு. f of a equal f of b ன்னு பார்த்தேன், அதுவும் இருக்கு. இந்த மூணாவும் இருக்குன்றதுனால ரோல்ஸ் தியரம் படி என்னால் ஒரு பாயிண்ட் C கண்டுபிடிக்க முடியும் in a, b, open a, b, such that f dash of c equal to 0 வரா மாதிரி. அதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்? ஃபர்ஸ்ட் f of x எடுத்துட்டு டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிச்சேன். f dash of x எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த f dash of x ல f dash of c கொடுத்து x க்கு c கொடுத்து f dash of c கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா f dash of c எனக்கு தேவைப்படுது அந்த c கண்டுபிடிக்க. let f dash of c equal to 0, f dash of c யோட வேல்யூங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இந்த a plus b ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கிட்டு minus c minus 2c, இந்த minus 2c அந்த பக்கம் எடுத்து போயினா plus 2c ஆயிடுது. 2 இந்த பக்கம் எடுத்து வந்துடுறேன். a plus b by 2 equal to c ஆயிடுது. அப்போ c equal to a plus b by 2. இது வந்து இந்த இன்டர்வல் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு. மிட் பாயிண்டே தான், நடுப்புள்ளி. இந்த இன்டர்வல்ல ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற புள்ளி தான் a plus b by 2, ரைட்? ஸோ c equal to a plus b by 2ன்றது இங்கே எத்தனாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது 2006-2007 PGTRB மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இஃப் பாக்ஸ் x is the greatest integer function less than or equal to x, then the value of integral 0 to 4 greatest integer function x into dx is option A 4, option B 6, option C 8, option D 10. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆப்ஷன் சொல்லணும். இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு சொல்லணும். இந்த பாக்ஸ் எக்ஸ்ன்றதுனால கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஓகே, சரி. இப்போ இந்த இன்டெக்ரல் பாருங்க. இன்டெக்ரல் 0 to 4 கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வந்து இன்டீஜர் வேல்யூவில் எல்லாமே டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அதனால இந்த இன்டெக்ரல் வந்து கண்டினியூஸாக நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இடையில வர ஒவ்வொரு இன்டீஜர் வேல்யூலையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கிறதுனால இதை ஃபுல்லாகவே அப்படியே இன்டெகிரேட் பண்ணிட முடியாது. அதனால இந்த இன்டெகிரல் நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எங்கெங்கெல்லாம் இன்டீஜர் வேல்யூ வருதோ அங்கங்கே நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இதை எப்படி பிரிக்கிறோம் பாருங்க. இன்டெகிரல் 0 to 1 கிரேட்டஸ்ட் இன்டீஜர் x dx ப்ளஸ் அடுத்தது 1 to 2 கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் x into dx ப்ளஸ் அடுத்தது 2 to 3 இன்டெகிரல் 2 to 3 greatest integer function x into dx plus integral 3 to 4 அடுத்தது 3 to 4 greatest integer function x into dx. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஏன் சார் ஸ்ப்ளிட் பண்ணீங்க? கண்டினியூஸாக அப்படியே பண்ண வேண்டியதானா? கண்டிப்பாக இதை மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இன்டீஜர் வேல்யூவில் எங்கெங்கெல்லாம் இன்டீஜர் வேல்யூ வருது அங்கெங்கெல்லாம் அது டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அதனால நம்ம டேரெக்டாக மொத்தமாக அப்படியே பண்ணிட முடியாது இன்டெகிரேஷன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்க வேண்டியதுதான். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூ எடுக்கும் அப்படின்னா 0 தான் எடுக்கும். அதாவது இந்த இன்டர்வல்ல இருக்கிற எந்த ஒரு பாயிண்ட் நீங்க சூஸ் பண்ணாலும் அதை விட கம்மியா இருக்கிற இன்டீஜர் வேல்யூஸ்ல கிரேட்டஸ்ட் இன்டீஜர் எதுனா 0. அதே போலதான் இங்க இந்த இன்டர்வல்ல இருக்கிற எந்த ஒரு பாயிண்ட் நீங்க சூஸ் பண்ணாலும் அதை விட கம்மியா இருக்கிற இன்டீஜர்ஸ் நிறைய இருக்கும். அதுல கிரேட்டஸ்ட் இன்டீஜர் எதுனா 1 வரும்.
அதே போல் இந்த இன்டர்வலில் பாருங்கள், இந்த இன்டர்வலில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் எந்த பாயிண்ட் வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்டை விட கம்மியாக இருக்கிற நிறைய இன்டீஜர்ஸ் இருக்கும். அதில் எது கிரேட்டஸ்ட் இன்டீஜர்னா 2 தான். அதே போல் தான் இங்கேயும் இந்த இன்டர்வலில் நீங்கள் எந்த எக்ஸை சூஸ் பண்ணாலும், எந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணாலும் அந்த பாயிண்ட்டை விட கம்மியாக இருக்கிற நிறைய இன்டீஜர்ஸ் இருக்கும். அதில் எது கிரேட்டஸ்ட் இன்டீஜர்னா 3 தான். ஓகே, அப்போது இந்த இன்டர்வலில் இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ எடுக்கும்? 0 எடுக்கும். இங்கே 1 எடுக்கும், இங்கே 2 எடுக்கும், இங்கே 3 எடுக்கும். ஓகே, அப்போ இந்த இன்டர்வல் எப்படி மாறுது பாருங்கள். integral 0 to 1 0 dx. கரெக்டா? the greatest integer function வந்து இந்த இடைவெளியில எந்த மதிப்பு பெறுதுன்னா 0 மதிப்பு பெறுது. அந்த மதிப்பையே போட்டுறேன். plus integral 1 to 2 இங்க வந்து எந்த வேல்யூ எடுக்கும்? greatest integer function x என்ன எடுக்கும்? 1 எடுக்கும். இந்த வேல்யூ எடுக்கும் into dx. இங்க integral 2 to 3 இங்க 2 எடுக்கும், 2 into dx. இங்க என்ன எடுக்கும்? இதுல integral 3 to 4 இந்த 3 வேல்யூ எடுக்கும். ஸோ 3 into dx. ரைட், இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே பாருங்க, இந்த இன்டெகிரல் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ இதிலிருந்து நம்ம பண்ணால் போதும். 1 into dx இன்டெகிரேட் பண்ணோம்னா x லிமிட் வந்து 1 to 2. இதுக்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிட்டு லிமிட் கொடுக்கறதுக்காக போட்டு அது ஒரு பிராக்கெட், அது க்ளோஸ்டு பிராக்கெட். சரி, ப்ளஸ் அடுத்தது இந்த 2 நான் வெளியே எடுத்துறேன். dx இன்டெகிரேட் பண்ணா x லிமிட் வந்து 2 to 3 பிளஸ் அடுத்தது இந்த 3 வெளியே எடுத்துறேன். dx இன்டெகிரேட் பண்ணா x லிமிட் வந்து 3 to 4. இப்போ நான் லிமிட் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் 2 கொடுக்குறேன் x க்கு, மைனஸ் அடுத்து லோவர் லிமிட் 1 பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி 2 இருக்கு. 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் 3 மைனஸ் லோவர் லிமிட் 2. ஜஸ்ட் x க்கு அப்படியே கொடுக்குறோம். இங்க 4 மைனஸ் 3 வரும். இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான், ஒன்றுமே இல்லை. 2 மைனஸ் 1 வந்து 1 ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு இங்கே 1 வரும். 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் இங்கே 4 மைனஸ் 3 1 வரும். 1 இன்ட்டு 3 3. அப்போ டோட்டலாக இது வந்து 6 வருது. ரைட், அப்போது இன்டெக்ரல் 0 to 4 கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் x இன்ட்டு dx ஈக்குவல் டு 6. ரைட், இப்போ இங்கே எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். ஆன்சர் 6. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது 2005-2006 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இதில் வந்து டைரெக்டாக லிமிட் ரிசல்ட் யூஸ் பண்ணி பிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது என்னன்னு பார்க்கலாம். லிமிட் x goes to 0 2 power x minus 1 divided by x is equal to ஆப்ஷன் A 0, ஆப்ஷன் B 1, ஆப்ஷன் C log 2, ஆப்ஷன் D does not exist. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பழைய 11th ஸ்டாண்டர்ட் புக் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அப்படியே இருக்குது. பழைய 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. நீங்கள் அந்த பழைய புக் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய ரிசர்ச் அதில் இருக்குது. இப்போ இருக்கிற 11th ஸ்டாண்டர்ட் புக்கு சொல்ல பழைய புக்கு இருக்கு பாருங்கள், செகண்ட் வால்யூம் 11th ஸ்டாண்டர்ட். அதில் வந்து இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. நான் அதை ஒன்றா எழுதி தொகுத்து உங்களுக்கு வேணால் தனி வீடியோவாக கொடுக்குறேன். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் லிமிட் ரிலேட்டட் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எந்த மாதிரியான லிமிட் கேட்டாலும் நம்மளால் அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி டக்குன்னு சொல்லிட முடியும். இப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். லிமிட் x goes to 0 2 power x minus 1 divided by x. இந்த லிமிட் வேல்யூ நான் தான் கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிற ரிசல்ட் என்னன்னா லிமிட் 11th புக்கில் பழைய 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. லிமிட் x goes to 0 a power x minus 1 divided by x is equal to log a where a is greater than 0. இதுதான் அந்த ரிசல்ட். இப்போ இங்கே பாருங்கள், இதோட கம்பேர் பண்ணும்போது a வேல்யூ என்ன பாருங்கள் 2. மற்றதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த ரிசல்ட் யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன சொல்லிடலாம், லிமிட் x goes to 0 2 power x minus 1 divided by x. இதோட வேல்யூ என்ன? by this result log a வந்து இங்கே 2. இந்த a தான் இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த 2 இங்கே வரும். ஸோ log 2. இந்த 2 வந்து கிரேட்டர் than 0 தான். ஸோ log 2 தான் இதுக்கு வந்து இந்த லிமிட்டுக்கு வேல்யூ. இங்கே பாருங்கள் எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. லிமிட் ஓரியன்ட் டைரக்ட் ரிசல்ட்ஸ் நிறையா உங்களுக்கு நான் ஒன்றா தொகுத்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது
2002 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 1 to infinity 1/x square dx is equal to what? இதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி இன்ஃபினிட்டி, ஆப்ஷன் சி 1, ஆப்ஷன் டி 5. இதில் எது வந்து கரெக்டான ஆப்ஷன் நம்ம சொல்லணும். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துக்கிற இன்டெக்ரல் அப்படி எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் 1 to infinity 1/x square into dx. பொதுவாக ரீமான் இன்டெக்ரல் வந்து அன்பவுண்டட் இன்டர்வலுக்கு வந்து டிஃபைன் பண்ணல, பவுண்டட் இன்டர்வலுக்கு தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த அன்பவுண்டட் இன்டர்வலை நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்டர்வல் வந்து அன்பவுண்டட் இன்டர்வலில் தான் நடக்குது. அதனால இந்த அன்பவுண்டட் இன்டர்வலை ஃபர்ஸ்ட் பவுண்டட் இன்டர்வலாக நான் மாற்றிக்கிட்டு அப்புறம் லிமிட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கிடைக்கிற வேல்யூ வந்து இந்த இன்டெக்ரல் வேல்யூவை நான் சொல்லிடலாம். இது எப்படி மாத்திரம் பாருங்க. பவுண்டட் இன்டர்வலா லிமிட் t goes to infinity integral 1 to t 1/x square into dx. இப்படி மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் பவுண்டட் இன்டர்வல்ல இந்த இன்டெக்ரலை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா t goes to infinity லிமிட் வேல்யூ கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ தான் இந்த டோட்டல் இன்டெக்ரல் வேல்யூ. ஓகே, சரி. இப்போ நான் வந்து இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், இந்த லிமிட் அப்படி வச்சுங்க. லிமிட் t goes to infinity 1/x square இன்டெகிரேட் பண்ண என்ன -1/x இல்லைங்களா. லிமிட் வந்து 1 to t. ரைட். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த லிமிட் அப்படியே வச்சுக்கோங்க. லிமிட் t goes to infinity. ஃபர்ஸ்ட் நான் அப்பர் லிமிட் கொடுக்குறேன். அப்பர் லிமிட் வந்து எக்ஸுக்கு வந்து t கொடுக்குறேன். கொடுக்கும்போது -1/t அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு. மைனஸ் லோவர் லிமிட் கொடுக்கும்போது போடுற மைனஸ். அது லோவர் லிமிட் வந்து 1 இருக்கு, எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது -1/1 இப்படி ஆயிடும் இல்லைங்களா. ரைட். இப்போ இந்த லிமிட் t goes to infinity -1/t, இங்க மைனஸ் பிளஸ் ஆயிடும். 1/1 1, ஸோ +1. ரைட். இப்போ கொடுங்க லிமிட். இப்போ லிமிட் கொடுக்கும்போது என்ன ஆகும், t goes to infinity, நீங்க t க்கு இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது என்ன ஆகும், t goes to infinity 1/t goes to 0. அப்போ 0 பிளஸ் இந்த 1 அப்படியே தான் இருக்கும். ரைட். இப்போ 0 + 1 1. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, இன்டெக்ரல் வேல்யூ இன்டெக்ரல் 1 to infinity 1/x square into dx is equal to 1. ரைட். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஒரு முக்கியமான விஷயம், ரீமான் இன்டெக்ரல் வந்து எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், பவுண்டட் இன்டர்வலில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே வந்து அன்பவுண்டட் இன்டர்வலாக கொடுத்துருக்கிறதுனால அது பவுண்டடுக்கு மாற்றிட்டு அப்புறமா லிமிட் கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 1. ஸோ இன்டெக்ரல் வேல்யூ இன்டெக்ரல் 1 to infinity 1/x square dx equal to 1. எத்தனாவது ஆப்ஷன் பாருங்க, இதுக்கு ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது 2005-2006 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம். லிமிட் z goes to pi z minus pi divided by z into sin z is equal to ஆப்ஷன் ஏ pi, ஆப்ஷன் பி 1/pi, ஆப்ஷன் சி -1/pi, ஆப்ஷன் டி 0. இந்த 4 ஆப்ஷன் வந்து எது கரெக்ட்னு சொல்லணும். அதாவது இந்த லிமிட் வேல்யூ என்னன்னு சொல்லணும். இந்த லிமிட் வேல்யூ இந்த 4ல் ஏதோ ஒன்று. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்கிற லிமிட் z goes to pi z minus pi divided by z into sin z. இதை நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், லிமிட் கொடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன். z வந்து பை கொடுக்குறேன். அப்போ பை இங்கே z க்கு பை கொடுக்கும், பை மைனஸ் பை 0 ஆகிடும். பை டினாமினேட்டரில் z க்கு பை கொடுக்கும்போது பை இன்ட்டு சைன் பை வரும், சைன் பை 0 ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் 0. ஓகே, சைன் பை 0 0 இன்ட்டு பை 0. ஸோ ஃபுல்லாக 0/0 வருது. இது வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும், லோபிதால் ரூல் நம்ம யூஸ் பண்ணலாம். லோபிதால் ரூல் என்ன சொல்லுது, நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்புறம் லிமிட் கொடுத்து பார்க்கணும். கொடுக்கும்போது நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகதா பார்க்கணும். மறுபடியும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்ததுன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், மீண்டும் நம்ம லோபிதால் ரூலை யூஸ் பண்ணலாம். இப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டே நமக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துருச்சு லிமிட் கொடுத்து பார்க்கும்போது. இப்போ நான் லோபிதால் ரூலை யூஸ் பண்ணுறேன். லிமிட் z goes to pi, நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். u/v அந்த மெத்தடை யூஸ் பண்ணி, அந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம இங்கே டிஃபரன்ஷியேஷன் பண்ணக்கூடாது. லோபிதால் ரூல் வேணா தனி வீடியோ போடுறேன். இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துருச்சுன்னா ஒரு லிமிட்டில் நம்ம லோபிதால் ரூலை யூஸ் பண்ணுறது என்னென்னா, நியூமரேட்டர் தனியாக ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், டினாமினேட்டர் தனியாக ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு கிடைக்கிற வேல்யூக்கு அப்புறம் லிமிட் எடுக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே z டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். மைனஸ் இது பைன்றது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். டிவைடட் பை இங்கே வந்து யூவி மெத்தட் பண்ணலாம் இல்லைங்களா. தனியாக பண்ணும்போது இது யூவின்னு வருது. ஃபர்ஸ்ட் நம்ம z அப்படியே வச்சுக்கிட்டு சைன் z டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் z
ப்ளஸ் இப்போ sin z அப்படியே வச்சுக்கிட்டு இந்த z டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிற்குது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இப்படி வந்து நிற்குது. இப்போ லிமிட் கொடுத்து பாருங்கள், கொடுங்க, இசட்டுக்கு பை கொடுங்க. நியூமரேட்டரில் 1 இருக்கு, 1 டிவைடட் பை இங்கே பாருங்கள் இசட்டுக்கு பை வந்து இங்கே கொடுங்க, காஸ் பை வந்து -1, இங்கே பை வரும். ஸோ பை இன்ட்டு -1 மைனஸ் பை ப்ளஸ் sin பை 0 ஆகிடும். ரைட்? அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன? 1 பை மைனஸ் பை, அதாவது -1 பை பை. கரெக்டுங்களா? இதுதான் இந்த லிமிட் வேல்யூ. ரைட்? இப்போ -1 பை பை தான் அங்கே கொஷினில் கேட்ட லிமிட் z goes to pi z minus pi divided by z into sin z equal to -1 by pi. என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லிமிட்டுக்கு லிமிட் வேல்யூ கொடுத்து பார்த்தோம். இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்ததுனால லோபிதால் ரூல் படி நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் லிமிட் கொடுத்து பார்க்குறோம். கொடுத்து பார்த்தா -1 by pi வருது. அதுதான் கொஷினில் கேட்ட லிமிட் வேல்யூ. கொஷினில் கேட்ட லிமிட்டோட வேல்யூ -1 by pi. ஸோ இங்கே பாருங்கள் எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது 2011 2012 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இன்டெக்ரல் -π to π sin square nx dx n equal to 1 2 3 up to infinity. ஆப்ஷன் ஏ π/2, ஆப்ஷன் பி 2π, ஆப்ஷன் சி π, ஆப்ஷன் டி 0. இந்த 4 ஆப்ஷனில் வந்து எது கரெக்டுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் -π to π sin square nx into dx. இப்போ உள்ள கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், ஈவன் ஃபங்க்ஷன் இல்லைங்களா? sin x வந்து ஆட் ஃபங்க்ஷன் தான், ஆனால் sin square x வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், sin square nx ஈவன் ஃபங்க்ஷன் தான், ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால இந்த இன்டெக்ரலை 2 into integral 0 to π sin square nx into dx இப்படி எழுதிக்கலாம். ரைட்? இங்கே உள்ள கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால தான் இப்படி எழுத முடியும். சப்போஸ் ஆட் ஃபங்க்ஷன் இருந்தால் என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக அந்த இன்டெக்ரல் வேல்யூ 0ன்னு சொல்லிடலாம். ஓகே, இந்த இது சம்மந்தமான நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நான் வேணா அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன் இருந்தால் இந்த மாதிரி -π to π, அதை -a to +a இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு கேட்டால் நம்ம ஈஸியாக 0ன்னு சொல்லிடலாம். பட் ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால நம்ம அதை கண்டிப்பாக இன்டெகிரேட் பண்ணி தான் ஆகணும். இன்டெக்ரலை வேணால் இப்படி எழுதிக்கலாம், 2 into integral 0 to π sin square nx dx இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 அப்படி இருக்கட்டும், இன்ட்டு இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க இல்லையா sin square nx, அதை நான் என்ன பண்ணுறேன், integral 0 to π இது அப்படியே இருக்கட்டும், sin square nx-ஐ 1 - cos 2nx divided by 2ன்னு எழுதிக்கலாம். sin square theta என்னன்னு எழுதிக்கலாம், 1 - cos 2 theta divided by 2ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? அதே தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், இன்ட்டு dx. ரைட்? இப்போது இந்த 2 வெளியே எடுத்து 2 கட் பண்ணிடலாம் இல்லைங்களா? அப்போது இன்டெக்ரல் 0 to π 1 - cos 2nx into dx இப்படி கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இந்த இன்டெக்ரலை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் 0 to π dx மைனஸ் இன்டெக்ரல் 0 to π, இந்த மைனஸ் இங்கே இடையில போட்டிருக்கேன், cos 2nx into dx இப்படி எழுதிக்கலாம் இல்லைங்களா? இப்போ dx இன்டெகிரேட் பண்ண x லிமிட் வந்து 0 to π, இந்த லிமிட் நடுவில் இந்த மைனஸ், cos 2nx இன்டெகிரேட் பண்ண என்ன, sin 2nx divided by 2n இல்லைங்களா? இங்கே லிமிட் வந்து 0 to π. ரைட்? இப்போ நம்ம இங்கே அப்பர் லிமிட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுத்தா π மைனஸ், அடுத்து லோவர் லிமிட் 0, ஸோ -0, இந்த மைனஸ் அப்படி இருக்கட்டும். இங்கே ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்கும்போது எக்ஸுக்கு தான் கொடுக்குறோம், ஸோ sin 2nπ 0 ஆகிடும், sin nπ 0, அப்போ 2nπ 0 ஆகிடும், ஸோ இது ஃபுல்லாகவே 0 ஆகிடுது. அடுத்து லோவர் லிமிட் கொடுத்தாலும் எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது 2n into 0, இப்போ sin 0 0 ஃபுல்லாக 0 ஆகிடுது, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடுது, 0 - 0. ஓகே, இங்கே π - 0 π, இந்த டேர்ம் ஃபுல்லாக விட்டுடலாம். ஸோ டைரெக்டாக நமக்கு இதிலிருந்து பையன் எழுதிக்கலாம். ரைட்? ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த இன்டெக்ரல் வேல்யூ -π to
ப்ளஸ் பை சைன் ஸ்கொயர் nx இன்ட்டு dx ஈக்குவல் டு பை. அப்போ கேட்டுக்கிற இந்த இன்டர்வலோட வேல்யூ வந்து பை. எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.